முத்து ஒரு ஏழை. இவரு சைக்கிள்ல சுத்தி சுத்தி காஃபி விக்கிறவரு. முத்துவோட வியாபாரம் அவருக்கு புதுசு. காஃபி 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 காஃபி, சூடான காஃபி, சுவையான காஃபி. காஃபி ஒரு காஃபி கொடுப்பா. முத்துவோட காஃபி கஸ்டமர்ஸ்க்கு அந்த அளவுக்கெல்லாம் பிடிக்காது. ரவி அண்ணே, காஃபி குடிக்கிறீங்களா? இல்ல வேண்டாம் முத்து, இப்பதான் வீட்டுல காஃபி குடிச்சிட்டு வந்தேன். சரிங்க அண்ணே. முத்து கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாரு. ரவி கூட இருந்தவரு அவர்கிட்ட சொன்னாரு, ஏன்பா இப்பதான் காஃபி டீ ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும்ண்ணே, எதுக்காக காஃபி வாங்கல? அட போப்பா, அவனுடைய காஃபி குடிச்சா அவ்வளவு கேவலமா இருக்கும். என்னன்னு சொல்றது, ஒரு தடவை அந்த காஃபியை குடிச்ச அப்புறம் வாழ்நாள் முழுக்க நீ காஃபியே குடிக்க மாட்டேன். கஸ்டமர்ஸ் இப்படி பேசுறது முத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. முத்து ரொம்பவே முயற்சி பண்ணாரு நல்ல காஃபி செய்யறதுக்கு. ஆனாலும் அவரால் நல்ல காஃபி செய்யவே முடியல. அவர் ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வந்தாரு. ரீனா, நல்ல காஃபி போடுறதுக்கு வழி என்ன? அளவு, சரியான அளவுல காஃபி போட்டா நல்லா இருக்கும். நான் எவ்வளவுதான் சரியா அளந்து போட்டாலும் நான் போடுற காஃபி கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்க மாட்டேங்குது. நல்லா காஃபி போட்டு கொடுத்தா ஸ்ட்ராங்கா போட்டு கொடுன்னு சொல்றாங்க. யாருக்காவது ஸ்ட்ராங்கா போட்டு கொடுத்தா அவங்களுக்கு அதுவும் பிடிக்க மாட்டேங்குது. கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நான் எப்படி நல்ல காஃபி போடுறது? அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரமாவே நீங்க நல்லா காஃபி போட கத்துப்பீங்க. நானும் அப்படிதான் நம்புறேன். சரி பாப்போம். முத்து ரொம்ப கவலையா இருந்தாரு. அன்னைக்கு ராத்திரி நல்ல ஜோரா மழை பெஞ்சது. ஆனா காலையில வரைக்கும் மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருந்தது. மறுநாள் காலையில முத்து தன்னோட சைக்கிள் எடுத்துட்டு புறப்பட்டாரு. வீணா, என்னுடைய சைக்கிளுக்கு கொடை எடுமா. ஆ, வீணா கொடைய எடுத்துட்டு வந்தா. இது ஓட்டையா இருக்குங்க, எலி கடிச்சு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல விடு, நான் செய்யற வேலைக்கு இது போதும். முத்து அந்த பெரிய கொடைய தன்னோட சைக்கிளுக்கு மேல கட்டி விட்டாரு. அப்புறம் முத்து சைக்கிளை எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. வெளியில நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. காஃபி 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 காஃபி, சுட சுட காஃபி, சுட சுட காஃபி. காஃபி 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 காஃபி. மழைனால ரோட்ல கம்மியான பேர் தான் இருந்தாங்க. பேசாம பஸ் ஸ்டாப் கிட்ட போவோம். அங்க யாராவது நிச்சயமா என்னுடைய காஃபியை வாங்குவாங்க. முத்து பஸ் ஸ்டாப் கிட்ட போனாரு. அங்க நிறைய பேர் கொடைய வச்சுட்டு நின்னுட்டு இருந்தாங்க. காஃபி 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 காஃபி, சுட சுட காஃபி, சுட சுட காஃபி. காஃபி 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 காஃபி. அங்கதான் அவரு ரவிய பார்த்தாரு. ரவிக்கு மழைனால ரொம்ப குளிரா இருந்தது. இவ்வளவு குளிருது, பேசாம ஒரு காஃபி குடிப்போம். இவனுடைய காஃபி டேஸ்ட் நல்லா தான் இருக்காது, ஆனா நிச்சயமா சூடா இருக்கும். ஏம்பா முத்து, ஒரு காஃபி கொடு. முத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ரவிக்காக ஒரு காஃபி போட்டாரு. அப்பதான் அவரு கொடையில இருந்து ஒரு துளி தண்ணீர் அந்த கப்புல சிந்துச்சு. ரவி அந்த காஃபியை குடிச்சாரு. அடடடடடா, என்னமா சூப்பர் காஃபி போட்டிருக்கிற முத்து. இந்த மாதிரி ஒரு காஃபியை நான் வாழ்க்கையில குடிச்சதே இல்ல. நிஜமாவா? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். உண்மையிலேயே அற்புதமா இருந்ததுப்பா. ரவி அந்த காஃபியை ருசிச்சு ருசிச்சு குடிச்சாரு. முத்து, இன்னொரு கப்பு காஃபியை கூட. சரிண்ணே. முத்து அவருக்கு இன்னொரு கப் காஃபி கொடுத்தாரு. அக்கம் பக்கத்துல நின்றுட்டு இருந்தவங்க எல்லாம் முத்து கிட்ட காஃபி குடிக்க வந்தாங்க. எனக்கும் ஒரு காஃபி கொடுங்க. எனக்கும் தான். எனக்கும் ஒண்ணு கொடுப்பா. உன் காஃபில அப்படி என்னதான் இருக்குன்னு நானும் தான் பாக்குறேனே. எல்லாருக்கும் கொடுக்கறேன். முத்து ஒருத்தர் ஒருத்தரா எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் காஃபி கொடுத்தாரு. எல்லாரோட காஃபிலையும் கொடையில இருந்து ஒரு துளி தண்ணி அந்த கப்ல கொட்டுச்சு. அப்புறம் கஸ்டமர்ஸுங்களுக்கு காஃபி ரொம்பவே பிடிச்சு போச்சு. வா வா, அற்புதம். இந்த மாதிரி காஃபியை நான் இது வரைக்கும் குடிச்சதே இல்ல. ஆமா உண்மைதான். எல்லாருக்கும் காஃபியோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு. முத்துவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இது நாள் வரைக்கும் நான் போடுற காஃபி யாருக்குமே பிடிக்காது. திடீர்னு இந்த அதிசயம் எப்படி நடந்தது? எது எப்படியோ இன்னைக்கு என்னுடைய அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டம். முத்துவோட காஃபி வேக வேகமா வியாபாரமாச்சு. அப்புறம் அவரோட வருமானம் அதிகமாயிட்டே போச்சு. இன்னைக்கு பஸ் ஸ்டாப்லயே 120 கப் காஃபி வித்து போச்சு. அப்புறம் அவர் கொண்டு வந்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவர் கடவுளுக்கு நன்றியை சொல்லிட்டு தன்னோட வீடை நோக்கி போனாரு. வீணா, வீணா, இன்னைக்கு உண்மையிலேயே பெரிய அற்புதம் நடந்துச்சு. என்ன ஆச்சு?
இன்னைக்கு கஸ்டமர்ஸ்க்கு என்னுடைய காஃபி அவ்வளோ பிடிச்சு போச்சு. உடனுக்குடனே வித்து போச்சு. 1 மணி நேரத்துல 120 கப் காஃபி வித்து இருக்கு. அப்படியா? அட விஷயம் தெரியுமா, ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நான் போட்ட காஃபி பிடிச்சிருந்தது. சில பேரு முன்ன விட அதிகமா காஃபி குடிச்சாங்க. அப்புறம் எல்லாருமே பாராட்டினாங்க. நான் தான் சொன்னேன்ல. இது உண்மையிலேயே பெரிய அற்புதமான விஷயம்தான். நல்லதுங்க. வீணாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது இதெல்லாம் எப்படி திடீர்னு நடந்துச்சுன்னு. ஆனாலும் அவ சந்தோஷமா இருந்தா. மறுநாளும் மழை பெஞ்சிட்டு இருந்தது. முத்து தன்னோட கிழிஞ்சு போன கொடைக்கு கீழே காஃபியை வித்துட்டு இருந்தாரு. கொடையில இருந்து சில தண்ணீர் துளிகள் அந்த காஃபி மேல கொட்டுச்சு. இது ரொம்ப நல்ல காஃபிங்க. ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கும் முத்துவோட காஃபி படு சூப்பரா வித்துட்டு இருந்தது. முத்துவுக்கு நல்ல வருமானம் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு 3வது நாள். அப்புறம் மழை நின்னு போச்சு. முத்து கொடைய மடக்கி வச்சுட்டாரு. காஃபி 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 சுட சுட காஃபி சுட சுட காஃபி. ஒரு காஃபி கொடுப்பா. இன்னைக்கு இந்த கஸ்டமர் காஃபியை குடிச்ச உடனே அவரு காஃபியை துப்பிட்டாரு. டி, 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 டி. இன்னைக்கு என்ன இந்த காஃபி இவ்வளவு கேவலமா இருக்கு? நீ எவ்வளவு நல்ல காஃபி போடுவ, திடீர்னு ஏன்பா இப்படி பண்ண? இத கேட்டதும் முத்து அதிர்ந்து போயிட்டாரு. அவருக்கே புரியல இங்க என்ன நடக்குதுன்னு. மற்ற கஸ்டமர்ஸுக்கும் அந்த காஃபி சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு மழை ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் முத்து கொடையை ஓபன் பண்ணாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்க. ஒரு காஃபி கொடுங்க. முத்து அவங்களுக்கு காஃபி கொடுத்தாரு. முத்து அண்ணன், காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. முத்துக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் ஜனங்க காஃபி நல்லாவே இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப என்ன அப்படி திடீர்னு மாறி போச்சு? எப்படியோ அதுக்கு அப்புறமா வந்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் காஃபி ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை காஃபி கடகடன்னு வித்துச்சு. வீட்டுக்கு போய் தான் மனைவி கிட்ட நடந்த இந்த வினோதமான விஷயங்களை சொன்னாரு. அது எப்படிங்க நடக்கும்? நீங்க ஏதாவது வித்தியாசமா செஞ்சிருப்பீங்க. ஒரே ஒரு விஷயம்தான் வித்தியாசமா இருந்தது. அதுதான் மழை. நான் முதல்ல காஃபி போடும்போது அப்ப மழை பெய்யல. அப்புறம் நான் மறுபடியும் காஃபி போடும்போது மழை பெஞ்சது. அப்படியா? சரி வாங்க, என்னன்னு கண்டுபிடிப்போம். நீங்க வீட்டுக்குள்ள காஃபி போடுங்க. முத்து வீணாவுக்காக காஃபி போட்டாரு. அவ கையில வந்து கொடுத்தாரு. மீனா அந்த காஃபியை குடிச்சிட்டு துப்பிட்டா. சே, இந்த காஃபியே நல்லா இல்ல. உங்க கஸ்டமருங்களுக்கு இந்த மாதிரி காஃபி எப்படிங்க பிடிக்கும்? அதான் தெரியல. இப்போ ஒரு வேலை பண்ணுங்க, போய் மழையில காஃபி போடுங்க. முத்து மழையில கொடைக்கு கீழே காஃபி போட்டுட்டு இருந்தாரு. அந்த காஃபி வீணாவுக்கு பிடிச்சிருந்தது. இது அதிசயங்க. இந்த கொடையில தான் ஏதோ அதிசயம் இருக்கு. இந்த கொடைக்கு கீழே காஃபி போட்டா ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு அதிசய கொடை. முத்துவும் வீணாவும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த கொடை தானே புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நாளைக்கு அப்புறம் முத்து தினமும் அந்த அதிசய கொடைக்கு கீழே தான் காஃபி போடுவாரு. அவரு ராத்திரி பகல்னு உழைச்சு நல்லா முன்னேறிக்கிட்டு இருந்தாரு. உதார்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல பப்பன் டீ ஸ்டால்னு ஒன்று இருந்துச்சு. பப்பன்னு வேலை இல்லாத ஒரு இளைஞன் டீ கடை வச்சு வியாபாரம் நடத்தி தான் வாழ்க்கையை ஓட்டினான். நிறைய கிராமத்து ஜனங்க காலையிலயும் சாயங்காலமும் பப்பன் டீ ஸ்டாலுக்கு டீ குடிக்க வருவாங்க. அப்புறம் பெரிய பெரிய கதையெல்லாம் பேசுவாங்க. அவன்தான் நம்ம பீக்கு. ஆமா பீக்கு. அவனுக்கு என்ன ஆச்சு? பந்தயம் கட்டுறதுக்கு 8 ரூபா கேட்டான். நான் சொன்னேன் 8 ரூபாய்க்கு பதிலா 10 ரூபா வாங்கிக்கன்னு. அப்பதான் பப்பன் ரெஜிஸ்டர்ல கணக்க பார்த்துட்டு சொன்னாரு, சிவாண்ணா, உங்க கணக்குல 1000 ரூபாய் வந்துருச்சு. எப்ப கொடுப்பீங்க? எல்லாத்தையும் சேர்த்தே கொடுக்கறேன். இன்னைக்கு பில்லையும் அதோட சேர்த்துக்க. பணம் எங்க ஓடிட போகுது? இப்படி சொல்லிட்டு சிவா, கரீம் காலி டீ கப்ப பப்பன் முன்னாடி வச்சுட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அப்புறம் பப்பன் அந்த காலியான கப்பை பார்த்துட்டு இருந்தான். டீக்கான பணத்தை யாருமே கொடுக்கல. எல்லா கணக்கும் டைரியில எழுதப்பட்டிருந்தது. ஆனா பப்பனோட கல்லா காலியா இருந்தது. கடன் சொல்லி எழுதி எழுதி பப்பனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால ஊர் தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான். சித்தப்பா, வேலை கிடைக்கலன்னு ஒரு டீ கடை வச்சேன். ஜாலை பார்த்துட்டு எனக்கு பொண்ணு கொடுக்கவும் சம்மதிச்சிட்டாங்க. ஆனா பொண்ணோட அண்ணன் இந்த கணக்கு புத்தகத்தை பார்த்துட்டு கல்யாணம் வேணான்ட்டான். ஜனங்க பணம் கொடுக்க மாட்டேங்குங்க. நான் எப்படி வாழ்வேன் சித்தப்பா? தலைவர் அந்த கணக்கு புத்தகத்தை பார்த்துட்டு பப்பனுக்கு பணம் கொடுக்க வேண்டிய
அந்த ஆட்கள் எல்லாரையும் பஞ்சாயத்துக்கு வர வச்சாங்க. மூர்த்தி, நீ 2000 ரூபாய் பணம் கொடுக்கணும். கிஷன், நீ 1500. மலாரி அப்புறம் சிவா உங்களுக்கு 1900. நீங்க கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் இவ்வளவு பாக்கி இருக்கு. எப்ப கொடுக்க போறீங்க? தலைவர் பேச்ச கேட்டுட்டு கடனை கொடுக்க வேண்டியவன் தலைவர்கிட்ட என்ன சொன்னான்னா, தலைவரையா, உங்களுக்கே தெரியும் மழை லேட்டா பெஞ்சுது, அதனால லேட்டா விளைச்சல் லேட்டா வந்தா பணம் எப்படி கிடைக்கும்? ஆனா வந்ததுமே மொத்தமா சேர்த்து கொடுத்துறோம். இத கேட்டுட்டு பப்பன் கோவத்துல என்ன சொன்னான்னா, தீபாவளிக்கு பைக் வாங்குறீங்க, பந்தயத்துல பணம் கட்டுறீங்க, ஆனா டீ குடிக்க பணம் கட்ட மாட்டேன்றீங்க. தலைவரையா, எங்க நிலைமைய நாங்க சொல்லிட்டோம். இதுக்கு மேல எங்களால எதுவும் பேச முடியாது. பப்பன், கவலைப்படாத, நம்ம கிராமத்து ஜனங்க தானே, கொடுத்துருவாங்க. கவலையோட வீட்டுக்கு வந்த பப்பன் யோசிக்க ஆரம்பிச்சான். தலைவர் மூலமாவது பணத்தை வசூல் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா தலைவரும் அந்த கடங்கார பசங்களுக்கு சாதகமாவே பேசுறாரு. இப்ப நான் என்ன பண்றது? அப்பதான் பப்பனுக்கு அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கோட்டியா கிட்ட இருந்து கால் வந்தது. கோட்டியா சிட்டில இருக்கிற கண்ணாடி ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தான். கோட்டியா, சொல்ல. நான் நாளைக்கு ஊருக்கு வரேன்பா. உனக்கு என்ன வாங்கிட்டு வர்றது? டீ கப்ஸ் வாங்கிட்டு வரட்டா? டீ கப்பை கொஞ்சம் பெருசா வாங்கிட்டு வந்து கொடுப்பா. அதுல டீய போட்டு நான் அதுக்குள்ள முங்குறேன். என்ன ஆச்சு? உனக்கு என்ன பிரச்சனை? பப்பன் தன்னோட கதை மொத்தத்தையும் கோட்டியா கிட்ட சொன்னான். அப்ப கோட்டியா சொன்னான், நான் கிராமத்துக்கு வந்து எல்லாத்தையும் சரி பண்றேன், டோன்ட் வரி. மறுநாள் கோட்டியா பப்பனை பார்க்கறதுக்காக அவனோட வீட்டுக்கு போனான். பப்பனை பார்த்துட்டு கோட்டியா என்ன சொன்னான்னா, இங்க பாருப்பா, உனக்காக நான் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பேரும் வீட்டுக்கு பின்னாடி வந்தாங்க. அப்போ பப்பன் பார்த்தபோது ஒரு பெரிய டீ கப் அங்க இருந்தது. அச்சச்சோ, என்னப்பா இது? நீ உண்மையிலேயே பெரிய கப்பா வாங்கிட்டு வந்திருக்க? என்ன கொல்லணும்னே முடிவு பண்ணிட்டியா? இருப்பா, உன் வசூல் பண்றதுக்கு என்கிட்ட சூப்பரான ஐடியா வச்சிருக்கேன். அப்புறம் கோட்டியா அவனுக்கு ஐடியாவை சொன்னான். பப்பன் ரொம்ப சந்தோஷத்தோட கத்த ஆரம்பிச்சான். வாவ் கோட்டியா, வசூல் ஆயிடுச்சுனே வச்சுக்கேன். கடங்கார பசங்களை டீ கிணறு வச்சதுமே எல்லாரும் பப்பனோட டீ ஸ்டாலுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்ப அவங்க பார்த்தபோது, அதாவது அவங்க ஸ்டாலுக்கு முன்னாடி ஒரு பெரிய டீ கப் நிறைய டீயோட அங்க இருந்தது. அந்த கப்புக்கு முன்னாடி ஒரு நீளமான ஏணியும் இருந்துச்சு. அப்புறம் பப்பன் கோட்டியாவோட சேர்ந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். கடன் வாங்கினவங்கள பார்த்து கோட்டியா என்ன சொன்னான்னா, இந்த டீ நிறைஞ்ச பெரிய கப்பை யார் காலி பண்றாங்களோ அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டாம், அவனுடைய கடன் கணக்கை கிளியர் பண்ணிடுவோம். அதை கேட்டுட்டு கடன் வாங்கினவன் சத்தமா என்ன சொன்னான்னா, நான் அந்த கப்பை காலி பண்றேன். இல்ல, நான் தான் பண்ணுவேன். இது போல ஆளுக்கு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. அப்ப கோட்டியா சொன்னா, அட இருங்கப்பா, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து முதல்ல இதை காலி பண்ணுங்க. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? ஒருவேளை கப்பை காலி பண்ணலன்னா எவ்வளவு கடன் இருக்கோ அதுக்கான டபுள் பணத்தை நீ பப்பனுக்கு கொடுக்கணும். ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, கடன் வாங்கினவங்க எல்லாம் ஒரு நீளமான ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அப்புறம் கடன் கொடுக்க வேண்டியவன் எல்லாம் ஏணி படிக்கட்டு வழியா அந்த கப்பு கிட்ட போயிட்டாங்க. அப்புறம் சூடான டீல ஸ்ட்ராவை போட்டு இழுக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் அப்புறம் எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. அந்த டீ கப் காலியாகவே ஆகல. அது மட்டும் இல்லாமல் டீ குடிக்க வேண்டிய அவங்க லிமிட்டும் அவங்களுக்கு பதில் சொல்லிடுச்சு. டீயை வயிறு நிறைய குடிச்சதுக்கு அப்புறமா அவங்கள அசிடிட்டி படுத்த ஆரம்பிச்சிருச்சு. கடங்காரெல்லாம் வாந்தி எடுத்தபடியே படிக்கட்டில் இறங்கி வந்து குனிஞ்ச தலையோட எல்லார் முன்னாடியும் வந்து நின்னான். ஆனா கப் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கு. பாத்தீங்களா, நீங்களாம் ஒண்ணு சேர்ந்து கூட இந்த கப்பை காலி பண்ண முடியல. அப்புறம் எல்லா கடனையும் சேர்த்து ஒன்னா தரேன்னு சொல்றீங்க. இந்த கப்பு மாதிரி உங்க கடனை யாராலையும் மொத்தமா செட்டில் பண்ண முடியாது. உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டீ வேணும்னா
அதே போல நான் வாடுறதுக்கும் கொஞ்சமாவது பணம் வேணும் இல்லையா? மொத்தமா உங்ககிட்ட நான் பணத்தை வாங்கி என்ன பண்ண போறேன்? எனக்கு உங்ககிட்ட இந்த டபுள் பணம் எல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்க. இதை கேட்டுட்டு கடன் கொடுக்க வேண்டியவங்க எல்லாரும் பணத்தை எடுத்து பப்பனோட கையில வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவமானத்தை தாங்க முடியாம தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. இது போல கோட்டியாவோட விசேஷமான பிரம்மாண்டமான டீ கப் ஐடியாவால பப்பன் வசூல் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டான். பொருங்கிற பேர் கொண்ட கிராமத்துல பக்கத்துல 2 குடும்பம் இருந்துச்சு. ராம்லால் அப்புறம் ஷாம்லால். 2 பேருக்குள்ளயும் 1000 பிரச்சனைகள் இருந்தது. நாள் முழுக்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் வேலை இல்லாதவங்களும் கூட. ஒரு நாள் ஷாம்லால் வீட்டுல உட்கார்ந்திருந்தாரு. அவருடைய மனைவி வெளியில இருந்து ஓடி வந்து அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா, என்னங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்கார குளத்து நீரை வித்து காசு ஆக்குறான். ஆனா நீங்க வீட்டுல வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்துருக்கீங்க. மனைவி சொன்னதை கேட்டுட்டு ஷாம்லால் அதிர்ச்சி ஆனாரு. குளத்து நீரை வச்சு சம்பாதிக்கிறானா? அது எப்படி முடியும்? நீங்களே போங்க, போய் பார்த்துட்டு வாங்க. உடனே அங்க இருந்து ஷாம்லால் குளத்துக்கு போனாரு. அத பார்த்து அதிர்ச்சி ஆனாரு. ராம்லால் ஒரு படகு வாங்கியிருந்தாரு. அவர் ஜனங்களை படகுல ஏத்திக்கிட்டு அந்த குளத்துல சவாரி பண்ணாரு. அப்புறம் நிறைய பணம் சம்பாதிச்சாரு. ஷாம்லால் ராம்லால பார்த்தாரு. அப்ப ராம்லால் சொன்னாரு, நான் சரியான முட்டாள். பகலெல்லாம் வீட்லயே உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் இப்ப இந்த கிராமத்துல பணம் சம்பாதிக்க போறேன். நிறைய பணம் சம்பாதிக்க போறேன். ஒரு கப்பலே வாங்க போறேன்னா பாரேன். ராம்லால் ஜனங்களை படகுல உட்கார வச்சு அந்த இடத்த சுத்தி காட்ட போனாரு. அப்ப ஷாம்லால் அத அதிர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ராம்லால பார்த்து அவரு பொறாமப்பட்டாரு. நானும் பார்க்கறேன் நீ எப்படி பெரிய ஆள் ஆகிறேன்னு. ஷாம்லால் ஒரு பாபாவோட குடிலுக்கு போனாரு. அப்புறம் அங்கே இருந்து மந்திர விபூதியை கொண்டு வந்தாரு. ராத்திரி நேரத்துல அவரு அந்த விபூதிய அந்த குளத்து நீர்ல அத போட்டாரு. அத போட்டதும் அந்த குளத்து தண்ணி எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சது. ஷாம்லால் சிரிச்சாரு. கப்பலை விடு, முதல்ல படகு ஓட்ட முடியுதான்னு பாரு. மறுநாள் காலையில குளத்துல நீர் கொதிக்கிற விஷயம் கிராமத்துல எல்லாருக்கும் பரவுச்சு. அந்த குளத்து கரையில ஜனங்க கூட்டமா நின்னாங்க. குளத்துல கொதிக்கிற நீரை பார்த்து ஜனங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. ராம்லால் தன்னோட படகு பக்கத்துல நின்னு கத்த ஆரம்பிச்சாரு. வாங்க வாங்க, கொதிக்கிற தண்ணில யாரு சவாரி பண்ண போறீங்க? உனக்கு என்ன பைத்தியமா? கொதிக்கிற தண்ணில நாங்க படகுல போனா நாங்க பக்கோடா ஆகணுமா? நாங்க சவாரி பண்ண விரும்பல. அங்க இருந்து எல்லாரும் போயிட்டாங்க. பாவம் ராம்லால் ரொம்ப சோகமாயிட்டாரு. நான் இந்த படகை விற்கணும் போல இருக்கு. நான் சுத்தமா மோசம் போயிட்டேன். கொஞ்ச நாள் கடந்தது. ஷாம்லால் வீட்லயே உட்கார்ந்திருந்தாரு. அப்ப அவரோட மனைவி வந்தா சொன்னா, இப்படி சும்மா உட்கார்ந்தா எப்படி? ஏதாவது வேலை பண்ணலாம்ல? ராம்லாலுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கணும் தெரியுமா? இதை விட என்ன பண்ணணும்? ராம்லால் நஷ்டமானதுல உங்களுக்கு என்ன லாபம்? உபயோகமா ஏதாவது யோசிங்க. இவ்ளோ பெரிய கிராமத்துல ஒரு டீ கடை கூட கிடையாது. கொதிக்கிற தண்ணில டீ தூளை போடுங்க, அப்புறம் டீ செஞ்சு வீங்க. ஷாம்லால் உடனே சேட்டு கிட்ட போனாரு. அப்புறம் சொன்னாரு, சேட்ஜி, எனக்கு ஒரு ட்ரக் ஃபுல்லா டீ தூள், ஒரு ட்ரக் ஃபுல்லா சக்கரை, ஒரு ட்ரக் ஏலக்காய், அப்புறம் ஒரு டேங்க் பால் வேணும். இவ்ளோ பெரிய அளவுல மால் கேக்குற, என்ன கோல்மால் பண்ண போற? நீங்க எனக்கு அனுப்பி வைங்க, பணத்தை நான் 1 வருஷம் கழிச்சு கொடுக்கறேன். மறுநாள் ஒரு ட்ரக் ஃபுல்லா சக்கரை, ஒரு ட்ரக் ஃபுல்லா டீ தூள், ஒரு ட்ரக் ஏலக்காய், அப்புறம் ஒரு டேங்க் பால் கொதிக்கிற குளத்து தண்ணி கிட்ட போயிடுச்சு. ஷாம்லால் அந்த 3 ட்ரக்ல இருந்த எல்லாத்தையும் அந்த குளத்துல போட்டுட்டாரு. அந்த குளத்துல டீ கொதிக்க ஆரம்பிச்சுது. ஏலக்காவோட வாசனை கிராமம் முழுக்க பரவுச்சு. அப்புறம் ஜனங்க குளத்துக்கிட்ட வந்து அங்க நடந்த அதிசயத்தை பார்த்தாங்க. டீ வாங்கிக்கங்க, டீ டீ வாங்கிக்கங்க, டீ டீ வாங்கிக்கங்க, டீ. ஜனங்க டீ குளத்தை யாரும் பார்த்ததே இல்ல. அதனால டீ குடிக்கிறதுக்கும் அந்த டீ குளத்தை பார்க்கறதுக்கும் ஜனங்க அந்த இடத்துக்கு கூட்டமா வந்தாங்க. ஷாம்லாலோட பிசினஸ் சூப்பரா நடந்துச்சு. இங்க ராம்லால் கிராமத்துல பைப் ஃபிட்டிங் கடையை திறந்தாரு. அவரு அதுல பிஸியா இருந்தாரு. ஒரு நாள் பைப் ஃபிட்டிங் பண்றதுக்கு ராம்லால் அடுத்த கிராமத்துக்கு போனாரு. அப்ப அவரு போற வழியில குடில்ல இருக்கிற பாபாவை சந்திச்சாரு. பாபா அவர்கிட்ட சொன்னாரு, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்கார ஷாம்லால் இருக்கான் இல்ல, குளத்துல போடுறதுக்கு பஸ்மம் வாங்கிட்டு போனான். ஆனா பணம் கொடுக்கவே இல்லை. அவன் குளத்திலிருந்து டீ விற்கிறதா கேள்விப்பட்டேன். அவனை என்கிட்ட வந்து பணத்தை கொடுக்க சொல்லு. பாபா போயிட்டாரு. அப்பதான் ராம்லாலுக்கு புரிஞ்சது,
அதாவது படகு பிசினஸ்ல தடங்களை ஏற்படுத்தினது ஷாம்லால் தான். என்னோட பிசினஸ் நஷ்டப்படுத்திட்டேல்ல, இந்த டீ குளம் எத்தனை நாள் போகுதுன்னு நானும் பார்க்கறேன். மறுநாள் ராம்லால் அந்த குளத்துக்கிட்ட போனாரு. ஷாம்லால் குளத்துல இருந்து டீயை எடுத்து ஜனங்க கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. பயங்கரமா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அட, நீங்க எதுக்காக இவனுக்கு பணம் கொடுக்குறீங்க? இந்த குளம் இவனுக்கு சொந்தமா என்ன? எல்லாரும் ஃப்ரீயா டீயே குடிங்க. என்ன வளர்ற? நான் உங்ககிட்ட பேசல, ஜனத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ராம்லால், நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா எங்களுக்கு டீ எடுத்து கொடுக்கறது யாரு? பாக்குறீங்கல்ல டீ எப்படி கொதிக்குதுன்னு. ஷாம்லால் எங்களுக்கு டீ அதுல இருந்து எடுத்து கொடுக்கறாரு. அதுக்கு தான் நாங்க அவருக்கு பணம் கொடுக்கறோம். நான் உங்களுக்கு டீ எடுத்து கொடுக்கறேன். அது எப்படி? நான் பைப்பும் குளா பிசினஸும் ஆரம்பிச்சிருக்கேன். டீ குளத்துல இருந்து ஒரு பைப் எடுத்து உங்க வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க வீட்லயே உட்காந்துக்கிட்டு எவ்வளவு டீ வேணுமோ அவ்வளவு டீ குடிங்க. ஜனங்க ராம்லாலோட பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஷாம்லால் ரொம்ப கவலையாயிட்டாரு. சர்க்கரை என்னோடது, டீ தூள் என்னோடது, ஏலக்காய் என்னோடது, அப்புறம் பால் என்னோடது, அப்புறம் உன்னோடது என்ன? பதிலுக்கு பதில். நீ எனக்கு துரோகம் பண்ண, இப்ப நான் உனக்கு துரோகம் பண்ண போறேன். இந்த மாதிரி தான் ஷாம்லால் வீணா போயிட்டாரு. இப்ப ராம்லாலுக்கு புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு. அவரு பைப்லைன் மூலமா ஜனங்களோட வீடு வீடா டீ அனுப்பிச்சு வச்சாரு. அப்புறம் கடன் வாங்கின ஷாம்லால் கிராமத்தை விட்டே ஓடிட்டாரு. ஜெகதீஷுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல பேல்கான ஒரு கடை இருந்தது. அங்க வரப்போற பயணிங்க ரொம்ப சந்தோஷத்தோட ஜெகதீஷோட பேல் கடையில சாப்பிடுவாங்க. எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. அவன் தினமும் சந்தோஷத்தோட வீட்டுக்கு வருவான். அப்புறம் தினமும் வர வருமானத்தை தான் மனைவி கையில கொடுத்துருவான். இதே மாதிரி எப்பவும் நடந்துகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோ சவிதா. நாம கூட நமக்குன்னு ஒரு சொந்த வீடை சீக்கிரமா வாங்கிடலாம். உங்க வாயில நெய்யும் சர்க்கரையும் தான் போடணும். கடவுள் இதே போல நம்மள என்னைக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும். அப்பா, அந்த வீட்ல எனக்கு தனி ரூம் வேணும். அப்புறம் எனக்கும். நிச்சயமா. சில மாசத்துக்கு அப்புறம் ஜெகதீஷோட வண்டி கடைக்கு போலீஸ் வந்தாங்க. உன்னுடைய வண்டி இல்லீகல். நீ எங்க கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதா இருக்கும். ஆனா சார், பல வருஷமா வண்டி கடை வச்சிருக்கேன் சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. எங்க கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட. ஜெகதீஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இன்ஸ்பெக்டர் அவனுக்கு வார்னிங் கொடுத்தாரு. சீக்கிரமா உன்னுடைய கடையை அங்கேருந்து காலி பண்ணு. இல்லன்னா இல்லீகலா நீ கடை வச்சிருக்கிறன்னு நான் உன்னை உள்ள புடிச்சு போட்டுருவேன். ஆனா சார், நான் எங்க போறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அங்கேருந்து கடையை எடுத்துட்டு அவ்வளவுதான். இன்ஸ்பெக்டரோட மிரட்டலை கேட்டுட்டு ஜெகதீஷ்க்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அவன் நேரா தன்னோட வீட்டுக்கு போனான். தன்னோட மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். இனிமே நம்ம எங்க போறது, என்ன பண்றது? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கடவுள் நிச்சயமா நமக்கு உதவி பண்ணுவாரு. நமக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வழி கிடைக்குங்க. இப்போ அந்த நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. நான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறேன். ஜெகதீஷ் தன்னோட வீட்ல இருந்து கிளம்பினான். தன்னோட வண்டி கடையை பத்தியே யோசிச்சுட்டு வந்தான். இப்ப நான் என்ன பண்றது? என்னுடைய கடையை எங்க போடுறது? என்னால என் குடும்பத்துக்கு ஒழுங்கா சாப்பாடு போட முடியுமா? ஐயோ கடவுளே. இதை யோசிச்சு ஜெகதீஷ் ரொம்ப கவலையோட இருந்தான். அவன் போற வழியில அவனுக்கு கவனமே இல்ல. அவனுக்கு பின்னாடி வந்த ட்ரக்கோட ஹாரன் கூட அவன் காதுல விழவே இல்ல. அதுக்கப்புறம் ட்ரக் மோதிடுச்சு. அந்த ட்ரக் ஜெகதீஷை வந்து மோதிடுச்சு. ஜெகதீஷை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. ஆனா ரத்தம் அதிகமா போயிட்டதுனால அவனை காப்பாற்ற முடியல. ஓடி விளையாடிட்டு இருந்த ஜெகதீஷோட குடும்பத்தோட சந்தோஷம் பறிக்கப்பட்டது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த குடும்பம் கொஞ்சம் தேர்னதுக்கு அப்புறம் இனிமே நான் தான் ஏதாவது வேலை தேடணும். இல்லம்மா, நான் இருக்கேன்ல, நான் ஏதாவது வேலை செய்யறேன். இல்லப்பா கண்ணா, நீ இப்ப ரொம்ப சின்ன பையன். நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல. நான் இருக்கும்போது நீங்க வேலைக்கெல்லாம் போக கூடாது. நான் அப்பாவோட தள்ளு வண்டியில பேல்புரி விக்கிறேம்மா. அந்த வண்டி கடை இருந்தா தானே உன்னால அந்த பேல்புரி விற்க முடியும். நீங்க என்னம்மா சொல்றீங்க? அன்னைக்கு அந்த கவலையில தான் உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. போலீஸ்காரங்க உன் அப்பாவோட வண்டி கடையை இல்லீகல்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அத சீக்கிரமா காலி பண்ண சொல்லியும் சொல்லிட்டாங்க. இப்ப நாம என்னம்மா பண்றது? அதான் தெரியல. சரி வா, முதல்ல அந்த வண்டி கடையை காலி பண்ணுவோம். சவிதாவும் அவளோட பிள்ளைங்களும் வண்டி கடை கிட்ட போனாங்க. அந்த வண்டி கடையை காலி பண்ணாங்க. அப்பதான் பக்கத்துல வண்டி கடை வச்சிருந்த ஒரு ஆளு அவங்க கிட்ட வந்தாரு. வணக்கம் அண்ணி. அண்ணனுக்கு இப்படி நடந்ததை வச்சு நான் வருத்தப்படுறேன். அவர் என்னுடைய நல்ல நண்பன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா என்ன கேளுங்க அண்ணி. அண்ணன், அவர் போனதுக்கு அப்புறமா நான் நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தான் ஆகணும். உங்ககிட்ட எனக்கு தகுந்த வேலை ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு தகுந்த வேலை எதுவும் இல்லை.
ஆனா இந்த பையன் நினைச்சா செய்யலாம். பையன் ரொம்ப சின்ன பையனாச்சுங்களே. அங்கிள் நீங்க என்ன வேலைன்னு மட்டும் சொல்லுங்க. உங்க அப்பா செஞ்ச வேலைதான்ப்பா. நீ ட்ரெயினுக்குள்ள போய் சுத்தி சுத்தி வேல் விற்கணும்ப்பா. அது மூலமா நல்ல வியாபாரம் நடக்கும். அப்புறம் கடை வைக்கிற பிரச்சனை கூட இருக்காது. ஆனா உன்னால இந்த வேலையை செய்ய முடியுமா? நிச்சயமா. ஆனா கண்ணா, நீ இப்ப ரொம்ப சின்னவன்பா. அப்புறம் நீ ஸ்கூலுக்கும் போகணும்ல. அம்மா நான் ஸ்கூலுக்கும் போவேன், அப்புறம் பணமும் சம்பாதிப்பேன். நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா. ராம்க்கு இப்போ ஒரு வழி கிடைச்சிருச்சு. மறுநாள்ல இருந்து அவன் தலையில கூடைய வச்சுக்கிட்டு கிளம்பினான். பேல் பேல் வாங்கிக்கோங்க, பேல் பேல் வாங்கிக்கோங்க, பேல் பேல் வாங்க வாங்க வாங்குங்க. பயணம் செய்யற பயணிங்களுக்கு ராமோட பேல் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வியாபாரம் பெருசாச்சு. இப்போ தினமும் காலையில அவன் ஸ்கூலுக்கு போவான். ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்து 4-5 மணி நேரம் ட்ரெயின்குள்ள சுத்தி சுத்தி பேல் விற்பான். அப்புறம் தான் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் தன்னோட அம்மா கையில கொடுத்துருவான். அடேங்கப்பா, இன்னைக்கு உனக்கு நல்ல வருமானம் வந்திருக்குப்பா. அது என்னன்னா, நான் எப்பவும் 6 ட்ரெயின்ல தாம்மா பேல் விற்பேன். ஆனா இந்த தடவை 8 ட்ரெயின்ல வித்தேன். அப்புறம் தெரியுமாம்மா, எல்லாருக்கும் என்னோட பேல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமா பிடிக்கும்பா. ஏன்னா நீ அவ்வளோ கஷ்டப்படுறல. ஆனா கண்ணா, கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக்கப்பா. அதான் தினமும் ராத்திரி தூங்குறேனம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னைக்காவது லீவ் எடுத்துக்கிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாட போப்பா. உங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா நீ விளையாடுறதே கிடையாதுப்பா. அம்மா நான் இப்ப பெரியவன் ஆயிட்டேன், எனக்கு விளையாட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாதுமா. இதே மாதிரி பல வருஷங்கள் நடந்துட்டு இருந்தது. இப்ப ராம் ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கும் போயிட்டான். ஒரு நாள் அவன் ட்ரெயின்ல பேல் வித்துட்டு இருந்தான். அப்போ அவன் காலேஜ்ல படிக்கிற சில பசங்க அவனை பார்த்துட்டாங்க. இவன் நம்ம காலேஜ்ல படிக்கிறவனாச்சே, இவன் பேல் விற்கிறவன். எந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம காலேஜில் அட்மிஷன் கிடைக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த பசங்க ராம கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பேசுறத ராம் பெருசாவே எடுத்துக்கல. ராம் இந்த வேலை செய்யறதுனால தான் அவனோட குடும்பத்தை நடத்த முடிஞ்சது. அவனோட தங்கச்சி கவிதா காலேஜ்ல படிக்கிறா. அவன் சந்தோஷமா இருந்தான். அம்மா இந்தாங்கம்மா, கவிதாக்கு காலேஜ் ஃபீஸ். அப்புறம் இந்த பணம் அவளுக்கு. புது ட்ரெஸ் 2 பேரும் வாங்கிக்கோங்க, அவளுக்கு பிறந்தநாள் வருது இல்லையா? சரிப்பா. ராமோட சந்தோஷமே அவன் குடும்பத்தோட சந்தோஷம்தான். 1 வருஷத்துக்கு அப்புறம் ராம்க்கு MBA காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சது. இன்னைக்கு அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். நான் என்ன செஞ்சிருந்தாலும் சரிங்கம்மா, இன்னைக்கு என்னுடைய கனவு நிறைவேற போகுது. நிச்சயம் நடக்கும்பா. கடவுள் எப்பவுமே உன் கூட இருக்கிறாரு ராம். நீ எப்பவும் சந்தோஷமா இருப்ப. ராம் MBA படிக்கும்போது கூட ட்ரெயின்ல பேல் விற்கிறத அவன் விடவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள்ல ராமோட MBA படிப்பு கூட முடிஞ்சிருச்சு. அப்புறம் அவனோட தங்கச்சியும் படிப்பை முடிச்சிட்டா. அம்மா நான் இப்போ என்னுடைய பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். என்ன பிசினஸ் பாக்கண்ணா? டீ அப்புறம் டிஃபன். என்னப்பா சொல்ற? அம்மா, டீ டிஃபன் வியாபாரம் பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கலாம், ஆனா அதுல நல்ல வருமானம் வருமா? என்னுடைய ஆசை என்னன்னா, என்னுடைய பிசினஸ் செயின் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மூலை முடுக்கும் இருக்கணும். நிச்சயம் இருக்கும்பா. சவிதாவும் சேர்ந்து ராம்க்கு உதவி பண்ணா. அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோட முதல் டீ டிஃபன் கடையை ஓபன் பண்ணாங்க. அப்புறம் ராமோட யோசனை ரொம்ப சரியா இருந்தது. அந்த டீ டிஃபன் கடையில நிறைய ஜனங்க வர ஆரம்பிச்சாங்க. அவன் செய்யற டிஃபன் கூட கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. சில மாசங்களுக்கு அப்புறம், அம்மா இப்ப என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்ப புதுசா நான் இன்னும் 2 ஸ்டால் ஓபன் பண்ண முடியுமா? அப்புறம் எதுக்காக நேரத்தை வீணடிக்கிற? ராம் இன்னும் 2 ஸ்டாலை ஓபன் பண்ணான். 1 ரயில்வே ஸ்டேஷன்ல, அப்புறம் 1 மார்க்கெட்ல. நிறைய கூட்டம் சேர்ற இடங்கள்ல அவனோட டீ டிஃபன் கடை நல்லா ஓடுச்சு. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் கஸ்டமர்ஸ் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்குள்ள ராமோட டீ டிஃபன் செயின் கடை 25 கடைகள் ஓபன் ஆயிடுச்சு. அவனோட போட்டோஸ் நியூஸ் பேப்பர்ல வர ஆரம்பிச்சது. அம்மா பாருங்க, அண்ணனோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. அடேங்கப்பா, ராம் இன்னைக்கு எனக்கு பெரிய பெருமையை சேர்த்து கொடுத்துட்டப்பா. இந்த பேரும் பெருமையும் உங்களுக்கு தாமா வந்து சேரணும். எனக்கு இல்லப்பா. இதுக்கான பெருமை உனக்கும் உன் உழைப்புக்கும் தான் போய் சேரணும். விளையாட வேண்டிய வயசுல நீ வேலை செய்ய விடதான் ஆயிடுச்சு. அம்மா, இதுதான் நான் வாழ்க்கையில கத்துக்கிட்ட பெரிய பாடம்மா. நான் வியாபாரத்தை பிராக்டிக்கலாவே கத்துக்கிட்டேன். அதனாலதான் என்னோட டீ டிஃபன் கடை வியாபாரம் ரொம்ப பெரிய பிசினஸா ஆயிடுச்சு. அந்த கடவுளோட அருளால நீ நிறைய சாதிக்கணும். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. அந்த வருஷம் ராம்க்கு யங்கஸ்ட் ஆந்த்ரப்ரனர் அவார்ட் கிடைச்சது. அது சரி சார், இந்த டீ டிஃபன் பிசினஸ் உங்களுக்கு சின்னதா தெரியல? இல்ல, எந்த பிசினஸும் சின்னதும் பெருசும் கிடையாது. அப்புறம் நான் ரொம்ப வருஷமா ட்ரெயின்ல பேல் வித்துன்னு இருந்தேன்.
அதுக்கு போட்டியா இது ஒரு பெரிய பிசினஸ் தான் சார். நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க MBA படிச்சதும் உங்க தங்கச்சி படிப்போம் எல்லாமே நீங்க தான் பாத்துக்கிட்டீங்கன்னு. ஆமா சார், ஏன்னா அந்த சமயம் எங்களை பாத்துக்கிறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் ஆளுங்க கிடையாது. அப்புறம் என்னுடைய சிச்சுவேஷன் தான் காரணம். இன்னைக்கு நான் பெரிய சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கேன். அன்னைக்கு சின்ன பையன் ராமா ட்ரெயின்ல பேல் வித்ததுக்கு நான் கொஞ்சம் கூட வெக்கப்படல. அதனாலதான் இந்த பெரிய ராம் டீ விக்கிறதுல எந்த வெக்கமும் படல. அமேசிங். எல்லாரும் கேட்டீங்களா? ராம் சொல்றது ரொம்ப உண்மை. எந்த ஒரு பிசினஸும் சின்னதும் பெருசும் கிடையாது. ராமுடைய சக்சஸ்க்கு பின்னாடி இருந்தது அவருடைய சிச்சுவேஷன். அவரு தன்னுடைய பிரச்சனையை சுலபமாக்கி தன்னுடைய வாழ்க்கையே மாத்திக்கிட்டாரு.